ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ காலையிலோ ஆமென் ஆமென் காலையிலோ காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனை இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே உங்களுடைய தேவ வார்த்தைகளுக்காய், ஆண்டவரே அப்பா பாடல்களுக்காய், ஆண்டவரே வர்ஷிப்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வல்லமை அபிஷேகம் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்தினாலே நிறைப்பீராக ஆண்டவருடைய ஆளுகை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆராதனையில் அற்புதங்கள், பரிசுத்தங்கள், அபிஷேகங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அற்புதங்களெல்லாம் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யுங்க. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமை பெற கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டு அடிந்திடாமல் கர்த்தர் தம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டு அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சோதனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் தாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முள் செடி தனிலே தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முள் செடி தனிலே தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற
கஷ்டங்கள் வந்தோம் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரராம் நேகோமியா ஆவியை அளித்தார் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரராம் நேகோமியா ஆவியை அளித்தார் திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம் வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு அந்த ராஜாதி ராஜா
ஆண்டவரே என்னுடைய முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட முழு உள்ளத்தோடு கூட உண்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே எங்கள் குற்றம் குறுகியதா இருந்தாலும் ஒரு விசை மன்னித்தப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படி ஆய்கூட அப்பா. ஓ இந்த துதி ஆராதனை மூலமாய் கர்த்தர் செய்கிற ஒரு அதிசய அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தி அப்பா உண்மை நன்றி செலுத்துகிறப்பா. ஓ இந்த 8வது மாதம் ஆண்டவரே, ஓ 7 மாதமாய் காத்த தெய்வம் இந்த 8வது மாதத்தின் முழுவதுமாய் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் சரீர பலவீனங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேலையில் கர்த்தாவே நீர் இறங்கும்படியாய் கூட ஆண்டவரே, அக்னியாய் இறங்கும்படியாய் கூட ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய அன்பு மாயா இருக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் தேவனுடைய அன்பு மாறாத அன்பா இருக்கிறபடியா அந்த அன்பை நினைத்து பார்த்து துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாறாத அன்பு ஆண்டவரே, ஓ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே கிருபை செய்யும்படி ஆய்க்கூட ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஓ யாரோ நீர் விசாரமா இல்லாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. சோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ரிபாலா சந்தராலவா. நன்றியோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Praise the Lord. Hallelujah. ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து சோத்திரம் பண்ணலாமே. நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு ஒரு விசை கூட. ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்த வந்திருக்கிறப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ
ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவரே ஓசனா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா எங்கள் நாடி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா எங்கள் நாடி எதற்கும் பயமில்லையே ஆராதனை ஆராதனை உமக்கே கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே 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 ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த நோயில் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே இந்த நோயில் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆண்டவரே, பாட்டு மியூசிக்லாம் நின்னா நம்ம நிக்க கூடாதுங்க. நம்ம வாய்கள துதி இருந்துகிட்டே இருக்கணும். இந்த துதி ஆராதனையின் நேரம் இல்லையா? இந்த நேரத்துல துதிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நன்றி சொல்லினே இருக்கணும். நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஓ, நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்குது இல்லையா? அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லி, ஓ, மனுஷனுடைய அன்பு மாயா இருக்கிறது இல்ல, தேவனுடைய அன்பு மாறாத அன்பா இருக்குதுங்க. அந்த அன்பை ஒரு விஷயம் நினைவு கூறலாமே. ஓ, நம்மளை நேசிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டு போகலாங்க. ஓ, நம்மளை நேசிக்காதவங்க கூட நம்மளை கைவிட்டு போகலாங்க. ஆனா உன்னைய நீ தேடி வந்த இயேசுநாதர், உன்னைய நீ தேடி வந்த தெய்வம் ஒருபோதும் நம்மளை மறவாத தெய்வம், நம்மளை கைவிடாத தெய்வம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரிங்க, கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்குதுன்னு சொன்னா ஒண்ணுமே யாராலையும் பண்ண முடியாதுங்க. கர்த்தர் தூக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஓ, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றுவாருங்க. எல்லாமே தெய்வ சித்தத்தின்படி நடக்கும் இல்லையா? அவரு சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் நம்மளை நடத்தி, ஓ, கண்மையில் கண்பலையின் மேல் உயரமாய் வைக்கிறார் இல்லையா? கவலைப்படாதீங்க. நம்ம தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாங்க. இன்னைக்கு வேணா நம்ம தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம். ஆனா நாளைக்கு நம்ம தாங்க தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசத்தோடு கூட நன்றி சொல்லி, அப்பா உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என்னை ஏளனமாய் பார்த்தவர்கள் மத்தியிலே என்னை அண்ணாந்து பார்க்க வைத்த என் தேவனுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு, ஓ, ரீபாலா சந்தாரா லக்காரா பலாபா. ஆமாங்க, கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். அவருக்காய் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதனை நேரத்திலே நம்மளை துதித்து மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பார்க்கிறார். நாம் போகலாம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:18 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை என்ன செய்யாதுங்களாங்க, வீண் போகாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு சோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாதா, வீணாய் போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த அடிப்படையில தான் போன வாரம் ஒரு மனுஷனை காட்டினோம். அதாவது 100க்கு அதிபதி விசுவாசத்தை எப்படியெல்லாம் வச்சிருந்தான் அப்படின்றது அந்த 100க்கு அதிபதியினுடைய காரியத்துல நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு மனுஷர்களை பார்க்க போறோம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை மறுபடியுமாக நாம் திறந்து கொள்ளலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், போன வாரம் கூட அதுல இருந்தா ஒரு பகுதியை நாம் எடுத்தோம். இன்னொரு பகுதி அதுல இருக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து யாராவது வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தா நீங்க வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையில வாசிங்க. வாசிங்க.
அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நேரமே அந்த மகள் என்ன ஆயிட்டாங்க? ஆரோக்கியமானால். கீழே ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவ்விடம் விட்டு என்ன செய்தாரு? வேறு ஒரு இடத்துக்கு கடந்து போயிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரம் சொன்ன அந்த விசுவாச தகப்பனை காட்டிலும் வேதத்துல பெரிய விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள்ல இது ஒரு விசுவாசம். இது போன வாரம் சொன்ன 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை விட பெரிய விசுவாசம் என்று வேதத்துல இது சொல்லப்படுகிற. அதாவது சாதாரண விசுவாசம் இல்லை, பெரிய விசுவாசம். அதாவது அவன் கூட சொன்னா, நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை பேசும், என் பிள்ளை சுகமாயிடுவான், என் வேலைக்காரன் சுகமாயிடுவான் அப்படின்னா. ஆனா இந்த அம்மா அதில் கொஞ்சம் அதிகமா போய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நீங்க தாராளமா சாப்பிடுங்க, தாராளமா எல்லாம் பண்ணுங்க, என்ன கீழே கொட்டுறல அதை நீங்க தட்டி விட்டுருவீங்களே, அது வேண்டான்னு சொல்லுவீங்க. அந்த அப்ப துண்டுகள் எல்லாம் அந்த தூசு மாதிரி கீழே தள்ளுவீங்களே, அதை நக்கிட்டா போதும், நான் சுகமாயிடுவேன். அதாவது ஆண்டவர் இது எழுதி வச்சுக்கிற நோக்கம் என்னன்னா, அதை விட பெரிய விசுவாசம் இந்த விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், அதாவது உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. அப்ப நம்பிக்கை ஏன் வீண் போகாது? இத பகுதியை நாம கொஞ்சம் பார்க்க போறோம். கானானிய பெண் வந்து தன்னுடைய மகள் விடுதலைக்காக ஆண்டவரோட கரத்துல வேண்டுகிற பகுதி இது. கானானிய பெண் அப்படின்னா, இந்த கானானிய பெண் யார் அப்படின்ற காரியத்துக்கு உள்ள போனோம்னா ஒரு சம்பவம் சொல்றாரு. அதாவது வேறு சமூகம், ஒருவேளை முகமதியார்களாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. ஒருவேளை அந்த காலத்துல என்ன அப்படின்னு சொல்ல முடியல, ஆனா அது முகமதிய பெண்ணா தான் இருக்கணும் அப்படின்றது கணிப்பா இருக்குது. கானானியர் அப்படின்னா வேறு சமூகம். இப்போது அந்த கானான் என்ற தேசத்துக்கு பலஸ்தீனா அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கிறார். அதாவது கிறிஸ்து வந்த போது கானான் என்ற அந்த நாட்டுக்கு பலஸ்தீனா அப்படின்ற ஒரு பேர், அதாவது புதிய ஏற்பாட்டுல அது வச்சிருக்கிறாங்க. அவள் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கானானிய சகோதரி கடவுள் மேல ஒரு அவ்வளவு பெரிய விசுவாசத்தை வைத்திருந்தாள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறார். சாதாரண விசுவாசம் இல்லை, இஸ்ரவேலரை காட்டிலும். போன வாரம் சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி பத்தி சொன்னார். அவர் திரும்பி சொன்னார், என்னப்பா இஸ்ரவேலருக்குள்ள கூட நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை காணல, விசுவாசிங்க கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்ல. ஆமா, இப்ப விசுவாசிங்க தான் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க கதையெல்லாம் சொல்லிட்டோம் இல்ல, அப்ப சர்ச்சுக்கு வரல இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்றான், எங்க உடம்பு சரியில்லை, வேலை இருக்குது, என் பிள்ளை அங்க போயிட்டா, என் மனைவி அங்க போயிட்டா, எங்க வீட்டுக்காரர் அப்படி போயிட்டாரு, என்னால் தனியா வர முடியாது, எனக்கு வண்டி இல்லை, பஸ் இல்லை, இப்படி சொல்றேன் இல்ல. இதை விட ஹைலைட்டா இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதாவது இஸ்ரவேலருக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணல. இஸ்ரவேல்னா புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல், கிறிஸ்துவர்கள், ஆண்டவர் ஆராதிக்கிறவன், ஞானசாரத்தை விருத்தை சேதனம் உள்ள இவனுக்கு கூட இவ்வளவு ஒரு விசுவாசம் இல்லையாப்பா, நீ இங்கே இரு ஆண்டவரே, உனக்கு சிரமெல்லாம் நான் கொடுக்கல, ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பினா போதும், வாயிலிருந்து பேசுங்க, அந்த வார்த்தை அவ்வளவு வேகமா கிரியை செய்யும் அப்படின்னு சொன்னானே. அதை விட பெரிய விசுவாசம் இந்த மகளுக்கு உண்டு. அதுதான் இங்க சொல்றார். அப்ப நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. 7 வசனங்குது, 7 காரியங்குது. இதுல 7 வசனத்துல 7 காரியம் இருக்கிறது. ஆனா இதை எப்படி அவள் பெற்றாள் என்பது நமக்கு சிம்பிளா தெரியும். ஆனா உள்ள போனீங்கன்னா இது ரொம்ப பெரிய காரியமா இருக்கிற. ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதாவது ரொம்ப காரியம் எப்படி இருக்குதா. முதல் ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 15வது அதிகாரம் 22வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில குடியிருந்தவ கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று, என் மகள் பிசாசின் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அவளை என்ன செய்தாரா? அதாவது புறஜாதி பெண்ணு 2 காரியத்தை ஆணித்தரமா சொல்லி வேண்டுற. ஒண்ணு என்ன சொன்னாங்க, அது சொல்றாரு, வேண்டினால். எப்படி வேண்டினால்? ஆண்டவரே. இந்த ஆண்டவரேன்றதுக்கு பைபிள்ல உள்ள போனோம்னா மோசே காலத்திலிருந்து இந்த பேர் வருது, ஆண்டவரே. ஒரு பலஸ்தீனா தேசத்துல இருக்கிற அந்த புறஜாதி மகளுக்கு கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் ஏற்கனவே இருந்திருக்கிற. வேதத்துல ஆராய்ச்சி பார்த்தா அந்த செடி பைபிள்லாம் போனோம்னா உள்ள போனா அது சொல்லுது, அவ ஏற்கனவே அந்நிய தேசத்துல இருந்திருக்கிறா. சில நேரம் பாருங்க, விசுவாசம் அடுத்தவனை இழுத்து வந்து நம்மண்டை கொண்டு வந்து வைக்கிற காரியத்தை வேதம் செய்கிற. அப்போ அவள் ஏற்கனவே ஒரு விசுவாசம். இப்ப தேசத்துக்கு வராரு ஆண்டவர். அந்த அதிகாரத்துல அதாவது அதுக்கு முன்னாடி அந்த 22வது வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப ஆண்டவர் எங்க போறாரா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அதாவது தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு அவர் என்ன பண்ணாரா? போனார்.
அதை முடிச்சிட்டு தான் இப்ப எங்க வராரு, அந்த திசைகளில் குடிக்கிற கானானிய தேசத்துக்கு அவர் வருகிறார். அப்படின்னா என்ன, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எருசலேம் விட்டு எங்கேயும் போல ஆண்டவர். அப்போ அங்கேயே தான் ரவுண்ட் அடிச்சு எல்லா ஊழியத்தையும் செய்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஒருவனுடைய விசுவாசம் அவரை அழைக்கிறதை அறிந்து கானான் என்ற தேசத்துக்கு வர. இந்த 22வது வசனத்துல ஆரம்பிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதாவது 28 வசனத்தை முடிச்சுங்கன்னா 29க்கு மறுபடியும் அவரு அதே கானான் தேசத்தை விட்டு வெளியில வருவார். பாருங்க, அது முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு ஆளுக்காக, ஒரே பெண்ணுக்காக, ஒரே பெண்ணினுடைய மகளுக்காக ஆண்டவர் அங்கே சென்றார். ஏன் தெரியுமா, அவளுடைய விசுவாசம் மகா பெரிய பயங்கரமா இருந்ததுனால அந்த விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ள இருந்து அதை இழுத்து அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க சொல்றேன், ஆண்டவரே எப்படி அழைச்சா நமக்கு கூட தெரியல, ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்றதுன்னு. வந்த உடனே சொன்னா, ஆண்டவரே என்ன சொல்றாருங்க, ஆண்டவரே அப்படின்னு முதல் காரியம்னா. ஆண்டவர் யார் அப்படின்னா, உள்ள போய் பார்த்தோம்னா ஆண்டவர் பத்தி சொல்றாரு, அவர் ஆளுகை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர்னா யாருங்க, ஆளுகை, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் என்று அதுக்கு ஒரு பதம் இருக்கிறார். ஆளுகை. ஆண்டவரே நம்ம சொல்றோம், ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே கண்ணு இல்லையா, ஆண்டவரே நீர் என்ன ஒண்ணுமே கண்ணுக்கு பண்ற, ஆண்டவர் என் குடும்பத்தை பார்த்துலையா, ஆண்டவர் என்ன ஆண்டவரே நீங்க அப்படின்னு கேட்கிறோமே. அப்போ அவள் அறிந்து வச்சிருக்கிற அந்த காரியம் என்ன, அதாவது ஆளுகை செய்கிறவர். அடுத்து ஆண்டவரே அப்படின்னா எஜமானை குறிக்கிற ஒரு பதம் என்று வேதத்துல சொல்லுகிறார். ஆண்டவரே அப்படின்னா எஜமானனே அப்படின்ற காரியத்தை என் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் அங்கே பார்க்கிறோம். மூணாவது, ஆண்டவரே என்று சொன்னா தெய்வீக சுபாவத்தை குறிக்கிற ஒரு பதமா இருக்கிற. ஆண்டவர்னா யாருங்க, ஒரு கண்ணத்துல அறிஞ்சா நம்மள சொன்னாங்கன்னா ஒரு கண்ணத்துல அறிஞ்சு மறு கண்ணத்தை காட்டுவோமா, காட்டுவோமாமா, காட்டுவோமா. திருப்பி போனா ஒரு கண்ணத்தை என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சா கை நீட்டி ஒரு கண்ணத்துல டப்புன்னு அறிஞ்சிட்டு வந்துடுவேன். யாரை பார்த்து நீ அடிச்ச, யாரை பார்த்து பேசுன, நான் யாரு தெரியுமா, அம்மா உடனே ஒரு வார்த்தை மெட்ராஸ் பாஸ் மாதிரி வந்துடும், அம்மா கொழாடிக்கு போன சரன்னு விட்டுட்டு வந்துடும். வா சொல்றாரு, தெய்வீக சுபாவம் உள்ளவர். மூணாவது யாருங்க அவரு, தெய்வீக சுபாவம். ஆண்டவரே அப்படின்னா தெய்வீக சுபாவம். அவருடைய முகத்தை பார்க்கும்போது தான், அதனால தான் ஆக்கியவங்கள் எழுதினாங்க, அவர் 10,000 சிறந்தவர். அவர் யாருங்க, 10,000. ஆமா, முள்ளுகளுக்குள்ள அவர் லீலி புஷ்பமா இருக்கிறார். அப்படின்னா இருக்கிற எல்லா, அதாவது பூக்களை காட்டிலும் இந்த லீலி புஷ்பம் அப்படின்ற அது ஒரு வாசனை வித்தியாசமாவே காணப்படும். அது எல்லா பூக்களுக்கும் இல்லாத ஒரு வாசனை. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஏன் அப்படின்னா தெய்வீக சுபாவம் உள்ளவர். அதுக்கப்புறம் யெகோவா என்று பொருள்படக்கூடிய ஒரு காரியம். இவ எப்படி கண்டுபிடிச்சா, அவர் போய் நேரம் சொல்ற எல்லாருமே ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு போது, இவ அங்கிருந்து கானானி தேசத்துல ஆண்டவர் வந்த உடனே நேர போய் என் மகள் சுகத்து கேட்கிறா, ஆண்டவரே அப்படின்னு. இதை தாவீது கூட பயன்படுத்துகிறார், ஆபிரகாம் பயன்படுத்துகிறாரு, மோசே கூட பயன்படுத்துகிறார். பாருங்க, ஆதியாகமம் 18:27 வாசிக்கல என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம் இருக்குதா பாருங்க. இல்லையா அம்மா தங்கச்சி, ஆதியாகமம் இருக்குதா, பைபிளை பாரு. ஆதியாகமம் 18:27. ஆண்டவரோடு நான் கூட என்ன செய்யறாரு, அந்த காலத்துல யெகோவா தேவன் என்று தான் பேரு பழைய ஏற்பாட்டுல. யெகோவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோ, யெகோவா ராப்பா, யெகோவா ரிஷி, யெகோவா நிசி அப்படின்னு எல்லாம் வரும் இல்ல. அக்காலத்திலேயே ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரோடு கூட நான் கொஞ்சம் என்ன செய்யறேன், ஆண்டவர் என்றால் தெய்வீக சுபாவம் உள்ளவர், எஜமானா இருக்கிறவர், ஆளுகை செய்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு பெயரை அவர் அன்றைக்கே பயன்படுத்தினாரு. அதைத்தான் இந்த அம்மா எப்படி மனசுல வச்சிருந்தாங்க, ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவர்களுக்கு பேரு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் தான் வந்தது, இவர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பேரு. அப்ப அது வரைக்கும் நாம ஏதோ கடவுளை பத்தி தான் சொல்றார், தேவன பிதா அப்படின்னு சொல்லி நிம்மாங்க. ஆனா இங்க என்ன சொல்றார், ஆண்டவரே. அவ தெய்வீக சுபாவம் உள்ளவர் ஒருவர் இருக்கிறார் என்பது அவள் அறிந்திருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஏதோ பைபிளை கையில வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணினுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கும் ஒரு தெய்வீக சுபாவம் உள்ளவர், ஒரு எஜமான், நம்மை ஆளுகிற ஒரு எஜமான், நம்ம அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். இப்ப நான் வாசினேன், இது என்ன அப்படின்னா, ஒரு சிஎம் நடிகர் நாடு ஆள போகிறார் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி சொன்னா, நடிகர் நாடு ஆளுகிறார். அவர் எப்படி ஆளுறாரு அதெல்லாம் அப்புறம் கதை. அவர் நமக்கு சிஎம்.
இப்ப அவருக்கு மரியாதை கொடு. நம்ம ஒரு கண்ண மேனிக்கு அவன் என்னங்க இவன் என்னங்கன்னு பேச முடியாது. ஒருவேளை நம்ம இப்ப தனியா பேசி போடலாம். ஆனா ஒருவேளை அந்த சபையில உட்காரும்போது, சங்கத்துல உட்காரும்போது, அதிகாரத்துல உட்காரும்போது, ஆபீஸ்ல உட்காரும்போது அவரை பார்க்கும்போது மாண்புமிகு முதல்வர், கனத்துக்குரிய முதல்வர் அப்படிதான் கூப்பிட முடியும். அது யாரா இருந்தாலும், எதிர்கட்சியாக சாதா குடிமகனா இருந்தாலும். அதெல்லாம் நீ என்ன பெருசா என்ன முதல்வர் ஆயிட்டா நான் உனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. அப்போ ஆண்டவரை பத்தி அவள் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா, எஜமானன், ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுத்தாள். அதனால்தான் கானானிய தேசத்துக்கு இயேசு வரும்போது இந்த வார்த்தையை கூப்பிடுறா. இப்ப நம்ம என்ன கூப்பிடுற, என்ன கடவுள ஒரு இயேசுநாதரா அடப்பாப்பா அப்படின்றம அப்படியெல்லாம் இல்லை. அவளுக்கு தேவை இருந்தது. அந்த தேவைக்கு மத்தியில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த எதிர்பார்ப்பின் மத்தியில அவர் எப்பொழுது இந்த பகுதிக்கு வருவார், ஊழியம் செய்யறாராமே அப்படின்னு காத்து கொண்டிருந்தார். காத்து கொண்டிருக்கும் போது நேரம் வந்த உடனே அவள் நேரா வந்து அவர்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை, என் மகள் கொடிய வேதனைப்படுறா, ஆண்டவரே நீ வந்து சுகமாக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னான், கானானிய பெண்ணுதான். இப்ப அந்த வசன வாசி மறுபடியும் 22க்கு வருவோம். 15:22 என்ன சொன்னாருங்க? 15:22 போடுப்பா. என்ன சொல்றாரு? அதே 15:22 இருக்குதா? என்ன சொல்றாருங்க? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து முதலாவது என்ன பேசினா, ஆண்டவரே. இப்ப ரெண்டாவது ஒரு வார்த்தை பேசினார். இது இதை விட கொஞ்சம் காரியம், யாருமே பேச முடியாத ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டுல. என்ன சொல்றாருங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ரெண்டாவது ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வச்சு என்ன பேர் வச்சு கேட்கிறப்ப, முதல்ல ஆண்டவரே, அடுத்த காரியம் சொல்றார் தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரனே என்று சொன்னா அங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னும் பிரியமாய் சங்கீதம் பாடப்பட்டவன். கர்த்தருக்காக பல சங்கீதம் கிட்டத்தட்ட எழுதப்பட்டு 150 சங்கீதத்திலையும் அவன் பாடினதான் அதிகமான சங்கீதம். அவ கர்த்தர் மேல அவன் துக்கத்துல பாடினா, சந்தோஷத்துல பாடினா, கஷ்டத்துல பாடினா, சமாதானத்துல பாடினா, போர்க்காலத்துல பாடினா, ஒருவேளை சாதாரணமா பாடினா, கெபில பாடினா, மலையில பாடினா, இப்படி நிறைய காரியங்களை பாடினானே. அப்போ கடவுளுக்கு பிரியமாய் பாடலை பாடினவன், அவனுக்கு பேரே ஒரு பேர் என்னன்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இதை எப்படி இந்த அம்மா கண்டுபிடிச்சா? யோசிச்சு பாருங்க. தாவீதின் குமாரனா ஆண்டவர் அவ்வளவு பிரியப்படுவார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல கூட இப்படி சொல்றார், தாவீதின் குமாரன் இல்ல, இவரும் இவளும் ஆபிரகாமின் குமாரனும் குமாரத்தி. ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் சொன்னார்? ஒரு இடத்துல அவரே சொல்றார், ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி அப்படின்னா, ஆபிரகாம் எவ்வளவு எனக்கு பிரியமா இருந்தானோ அவ்வளவு அவனுக்கு பிறந்த பிள்ளைகள், அதனால நான் அவர்களை சுகமாக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முற்பிதாக்களை வச்சே பேசுற. இந்த அம்மா அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? தாவீதின் குமாரனே அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவன். வாசி பாருங்க, 1 சாமுவேல் என்ன சொல்றாரு தாவீதை குறிச்சு என்ன சொன்னார்? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 13, 14வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 13:14 இருக்குதா? இப்பொழுதோ, என்னடா அது டக்குன்னு போயிட்டு, இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபார நிலைக்காது அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளை இட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்றார். மேல சொல்றார், கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீது என்ன பண்ணாரு? ஜெபத்துல என்ன வேண்டுதல், என்ன அருமையான வேண்டுதல். நம்ம கூட அது மாதிரி இல்லை, கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இயேசுவே உங்க கண்ணு இருக்குது அப்படின்னு கேட்கிறோமே. இவள் ஆண்டவரை எவ்வளவு மரியாதையோடு கூட அழைக்கிறவளாய் இருந்தாள் என்பதை நீங்க கொஞ்சம் பாருங்க. 1 ஆண்டவரேன்னு சொன்னா, 2வது என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லும்போது தாவீதின் குமாரனே. யாருங்க அவரு? தாவீதின் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் வாங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 வாங்க. இது உள்ள பெரிய செய்தியாய் போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 என்ன சொன்னார்? வாசிப்போம். 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு எனக்கு சித்தமானவள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை என்ன செய்தாருங்க? சாட்சியாக வைத்தார். எனக்கு சித்தமானவெல்லாம் செய்கிற. அதைத்தான் ஆண்டவர்கிட்ட இந்த கானானிய பெண் வந்து கேட்கிறா, தாவீதின் குமாரனே கொஞ்சம் எனக்கு என்ன செய்யுங்க? இறங்கும்.
தாவீதின் குமாரன் சொன்னாலே ஆண்டவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அதாவது ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி, ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி, யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இவர்களெல்லாம் கடவுள் என்ன சொன்னார் அதன்படி செய்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் பேரை சொல்றதுனால தான் ஆசீர்வாதம் வர. அதனால்தான் சில நேரத்தில் அவரே ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொன்னார், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு என்ன செய்யுங்க, இறங்கும். இப்ப இந்த அம்மா அவரை குளிர்ச்சியான மகிழ்ச்சி விற்கபடியான பேரை சொன்னார். ஆண்டவரே, அடுத்த காரியம் சொன்னார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எவ்வளவு அருமையான ஜெபம், எவ்வளவு அருமையான கருத்து. நீங்களும் நானும் கூட மறந்து போன ஒரு காரியத்தை, புறஜாதியா இருக்கிற கானானியர் தேசத்தில் இருக்கிற அந்த மகள் ஆண்டவர் வரும்போது அப்படி ஒரு வார்த்தையை பேசி அழைக்கிறார். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார், எனக்கு சற்று என்ன செய்யுங்க, இறங்கும். இது உள்ள போக போக நிறைய சம்பவம் இருக்கிறது. அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் என்று வேதத்துல சொல்றார். ஒரு ஸ்டடி பைபிள்ல உள்ள போனோம்னா, கானானிய ஸ்திரீ அப்படின்னா அவள் இயேசுவை முன்னமே ஏற்றுக்கொண்ட ரகசிய ஒரு சகோதரியாக இருக்கிறாள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல அவர் என்ன அப்படின்னா, தாவீதின் குமார் அப்படின்னா அந்த பதம் ஒண்ணு, அதுக்கு ஒரு பதம் என்ன சொல்லுதுன்னா மேசியா என்று சொல்லப்படுகிறார். அப்போ மேசியாவை அறிக்கை செய்கிறார். மேசியாவே வரப்போகிற தாவீதின் குமாரன் அப்படின்னா மேசியா வரப்போகிறவர். இதையெல்லாம் இவள் எப்படியோ அறிந்து வைத்து, ஒருவேளை யார் மூலியமா கேள்விப்பட்டாலும் அந்த காலத்துல தெரியாது, எப்படி நடந்தது தெரியாது. மேசியா தாவீதின் குமாரன் அப்படின்னா மேசியா அறிக்கை செய்கிறார். அறிக்கை இட்டுட்டா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. ரோமர் 10:10 என்ன சொன்ன? இல்ல இவ்வளவு நேரம் பைபிள் வச்சு தேடினுக்கிறீங்க, இவ்வளவு வாலி பசங்க இருக்கிறீங்க தம்பி, இவ்வளவு நேரம். ரோமர் 10:10 என்ன சொன்ன, வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்துல என்ன செய்யப்படுங்க, விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால என்ன பண்ணும். அப்போ நீதி உண்டாகணும் அப்படின்னா இருதயத்துல விசுவாசி யாருக்குமே தெரியாது. நீதி வரும், ரட்சிப்பு வரணும், விடுதலை வரணும், எல்லாருக்கும் தெரிஞ்சு வரணும் அப்படின்னா வாய்நாள் அறிக்கை செய்யணும், இயேசு வல்லவர், அல்லேலூயா, இயேசு நல்லவர், அல்லேலூயா, இயேசு எனக்கு நன்மை செய்ய அவர் கிருபை உள்ளவர் என்று நீ அறிக்கை செய்ய ஆயத்தமா இருக்கணும். அதுதான் இங்க செய்யறான். அப்போ அவ என்ன சொல்றாரு, முதல் காரியம் சொல்றாரு, அவள் இயேசுவை அதாவது ஏற்றுக்கொண்ட ஒரு மகளா இருந்திருக்கணும். அப்படிதான் இருந்தா தான் தாவீதின் குமாரனே அப்படின்னு அழைக்க முடியும், ஆண்டவரே என்று சொல்லி அழைக்க முடியும். அதுவும் இப்போ புதிய ஏற்பாட்டுல வரும்போது அந்த தேசத்துக்கு பலஸ்தீனா தேசம் அப்படின்னா முகமதிய நாடாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த தேசத்துக்கு ஒரு பொண்ணு ஆண்டவரை பத்தி நல்லா முழுமையா அறிந்து இருந்தா தான் அந்த ஜெபத்துல போய் கேட்க முடியும். ஆண்டவரே என் மகளுக்கா இறங்கும், தாவீதின் குமாரனே என் மகளுக்கா இறங்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயேசு யாரு, இயேசுநாதர் மட்டும்தான் தெரியும். இயேசு எப்படிப்பட்ட யாருக்குமே தெரியாது. உலகத்துல நம்ம மிஷினரிக்கு வந்து காட்டும் போது ஒரு படத்தை காட்டி ஒரு ஆட்டுக்குட்டி கையில வச்சுக்கிட்டு அதை ஆண்டவர் அன்பா தடவி கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை போட்டு இவர் தான் இயேசுநாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலுவையை காட்டுவாங்க, சிலுவையில் தொங்குறாரு நமக்காக, யாருக்கு தொங்கணும் நமக்கு என்னன்ற மாதிரி இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்து வேதம் வாசிக்கும் போது தான் இயேசு யார், அவர் எப்படிப்பட்ட, அவருடைய சுபா என்ன, அவர் எதுக்காக வந்தார், நமக்கு என்ன லாபம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்ல. அது போல உள்ள வருவதற்கு முன்னாடி அவள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவ மகளா இருந்திருக்கிறார். அதான் சொல்றாரு, அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவளா இருந்திருக்கிறார், மேசியா தாவீதின் குமார் என்று அறிக்கை செய்தவளாய் இருந்தார். மூணாவது காரியம், அதாவது மகளுக்காக அவள் அவரை ஆராதிக்க தொடங்கி இருக்கிறாள், பணிந்து கொண்டாள் என்று ஒரு இடத்துல சொல்றார். பணிந்து கொண்டாள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒருவேளை எங்கேயோ இருக்கிற எருசலேம் இருக்கிற ஆண்டவரை கூப்பிட்டுக்கிறா போல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் மகளுக்கு உதவி செய்யுமே, நீங்க அற்புதம் செய்றீங்களாமே, அந்த தேசத்துல அற்புதம், இந்த தேசத்துல அற்புதம், சீதோன் என்ற பட்டணத்துல, பிலிப் என்ற பட்டணத்துல, எருசலேம் என்ற பட்டணத்துல அங்கங்க நீங்க போய் அற்புதம் செய்றீங்களாமே, எங்க தேசத்துக்கு எப்போ வருவீங்க ஆண்டவரே? ஒருவேளை அழைப்பு அப்படியா இருந்திருக்கலாம். அந்த அழைப்பை ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் அறிந்து ஒருவேளை கானான் தேசத்துக்கு வந்திருக்கலாம். இவளுக்காக ஒரு மனுஷனை ரட்சிக்க கூட தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் நம்ம ஒரு ஆள் தானே, ஒருவனை கூட அவர் கெட்டு போவதற்கு இடம் கொடுக்காத ஒரு ஆண்டவர், அவர் உன்னை தேடி வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் ஒரு பாட்டு இப்படி கூட பாதர் கூட பாடினார், என்னை தேடி இயேசு வந்தான் எந்த வாழ்வை மாற்றி விட்டான். அந்த பாட்டு பாடி பாருங்க மனசுல. என்னை தேடி இயேசு வந்தான் என் வாழ்வை மாற்றி விட்டார், அல்லேலூயா நான் பாடுவேன்,
அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்று அழைத்தோ, அப்பா பிதாவே என்று அழைத்தோ. உரிமையை எனக்கு தந்தா, உரிமையை எனக்கு தந்தா, என்னை தேடி இயேசு வந்தா, என் வாழ்வை மாற்றி விட்டா. வேதத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னை தேடி அப்படின்னா நம்ம தேடி அவர் வந்ததுனாலதான் நம்ம ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவள் அழைப்பு கானானுக்கு கொண்டு வந்தது. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்பு ஏக்கம் இருக்குது, அது இயேசுவை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை செய்யும். நம்ம அவருக்காக போராடும் போது நிச்சயமாக நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது, அந்த இயேசு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது, நிச்சயமா அந்த இயேசு நமக்காகவே அவர், அதாவது உலகத்து ராஜ்யத்தை கடந்து வருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதனால்தான் பல இடத்துல வேதத்துல பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், அவரே ஒரு இடத்துல போயிருப்பார். இன்னும் நீங்க விரும்புகிறது நான் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். தேடி தேடி போவார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கும், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி இருக்கும். அவரே தேடி போய் சில ஆளை பார்த்து உட்காந்து பேசி அவங்க மூலிமா அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து விசுவாசம் உண்டாக்கி இருப்பார். அப்போ நம்ம எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவரை அழைக்கிறவர்களா இருந்தா நமக்காக அவர் நம்ம வீட்டை தேடி வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்காக அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம இதை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்போ உள்ள போவோம் பாருங்க. இந்த இடத்துல இந்த கானானிய பெண் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமுண்டாட்டும். பாருங்க, ஒரு தாயின் விசுவாசத்தை, அதாவது விசுவாசத்திற்காக மதிப்பளித்து அப்படின்னு சொல்றார். ஒரு தாயினுடைய விசுவாசம், மகளுக்காக போராடுறார். இந்த மகளுடைய விசுவாசத்துக்கு தான் கானானுக்கு வரார். கானானுக்கு போக வேண்டிய, அதாவது தொடர்பே இல்லை இயேசுனார். ஆனால் அவர் சீதை அந்த பட்டணத்திலே சுற்றுறார். அப்போ இந்த ஒரு மகளுக்காக இங்கே சொல்றாரு, அதாவது ஒரு தாயின் விசுவாசத்திற்காக மதிப்பளித்து. அந்த விசுவாசம், நீங்க ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணி உங்க குடும்பத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க விசுவாசத்தை மதித்தே பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டை தேடி வர அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு ஜெப வாஞ்சை இருந்து ஒரு ஏக்கம் இருந்து இதை செய்யணும், அதை நடத்தணும், அதை பண்ணணும் அப்படின்னா மாதக்கணக்கா வருஷக்கணக்கா நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் உங்கள் இல்லத்தை தேடி வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதான் சொல்றாரு, ஒரு தாயின் விசுவாசத்துக்காக, அதாவது மதிப்பளித்து எல்லை கடந்து சென்று சுகமாக்கினார் இயேசு. எல்லை கடக்கிறார். இது நமக்கு தெரியாது. அதாவது நம்ம நினைக்கிறோம் ஏதோ எதிர்த்தா, அப்படி இல்லை. நம்முடைய விசுவாசம் அவரை இழுத்து வருகிறார். அதுதாங்க நடக்கிறது. அடுத்த காரியம் அது சொல்றாரு, இன்றும் விசுவாசத்தோட தேடுகிற கூப்பிடுகிற மக்களை அவர் காக்க ஓடோடி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம நினைச்சுக்கிறோம் அவர் வரமாட்டாருங்க. இல்லைங்க, வருவார், வருவார். நீ அழைக்கிற அழைப்பை பொறுத்து தான் வருவார். வாஞ்ச, தாகம், ஏக்கம், அவர் மேல இருக்கிறதான அந்த வைராகியம், அவர் மேல இருக்கிற விசுவாசம் அறிக்கை செய்கிறாள். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு கூட உலகத்துல நிறைய ரகசியமான ஆட்கள் கிறிஸ்துவர்களாய் இருக்கிறார். வேதத்தை வச்சிருக்கிறார், ரகசியமா படிக்கிறாங்க. சில நேரத்தில் நமக்கே கூட சில போதனைகளை சில நேரத்தில் எங்க நம்ம அவங்களை சந்திக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கே சொல்லுவாங்க. அப்போ கேட்டோமானா, இல்லைங்க நான் பைபிள் வச்சுக்கிறேங்க, நான் தினந்தோறும் வாசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட ஒரு இந்த யூடியூப்லலாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அம்மா, ஒரு முகமதி அம்மா
அந்த அம்மா பேர் மறந்துட்டு நான் பர்வீன் சுல்தான், கரெக்ட். நீங்க பாருங்க, நம்ம பேசுறதோட தெளிவா பேசும் அந்த அம்மா. ஆமா, பைபிளை குறிச்சு அழகா, சத்தியத்தை குறிச்சு, இயேசுநாதர் குறிச்சு, ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், நம்ம பேசுறதோட தெளிவா பேசும். ஆனா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுடைய மத சடங்குக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க தான் பாத்தியா ஓத போவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நம்மை விட இயேசு மேல அன்பு வச்ச, இயேசுவை நேசிக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம விட அதிகமா பேசும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றும் விசுவாசத்துடன் தேடுகிற, கூப்பிடுகிற மக்களை காக்க அவர் ஓடோடி வர இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உள்ள போறோம். இந்த 7 வசனம், முதல் வசனம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா, 2வது வசனம் 15-23 வாசிங்க. என்ன சொல்றாருங்க? போதும் 23வது வசனம் மட்டும் என்ன சொல்றாருங்க? அதாவது பிரதியுத்தரமாக அவள் ஒரு என்ன சொல்றாரு, வார்த்தையும் சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும், ஒரு வார்த்தையும் பேசல. கூப்பிட்டாரு நம்ம, ஆனா ஆண்டவர் ஏன் பேசல அப்படின்றது எந்த இடத்துலயும் இதுக்கான வார்த்தையே வரல. பல பைபிள் இங்க கூட வச்சிருக்கிறேன், வீட்லயும் கூட இருக்குது, சில ஆங்கில பைபிள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஏன் அமைதியா இருந்தார் தெரியல. அதுக்கான பதமே எங்கேயுமே கிடைக்கல. அவர் எதுக்காக, ஏதோ ஒரு நோக்கம். அவர் கூப்பிடுறார், ஆண்டவரே என் பிள்ளை கொடிய வேதனைப்படுறாங்க, கொஞ்சம் வாங்கலேன், சுகமாக்குங்களேன், ஏதாவது செய்யுங்களேன். அது கூட அவ கூப்பிட்ட காரியம் என்ன கேட்கிறா, நீங்க வாங்கன்னு கூட கூப்பிடல. என்ன சொல்ற, அவ பிசாச கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி என்ன செய்தாரு, கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி இறங்கோ, அந்த வார்த்தை என்ன சொல்றாருங்க, எனக்கு இறங்கோ, கொஞ்சம் இரக்கம் பாராட்டும். நல்ல கவனிங்க. அப்போ என்ன அருமையான வார்த்தை. முதல்ல ஆண்டவரே, 2வது தாவீதின் குமாரனே, 3வது கொஞ்சம் இரக்கம் பாராட்டும், நீங்க ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம் அப்படின்ற காரியமெல்லாம் செய்யும்போது இயேசு அமைதியா இருந்துட்டாருன்னு சொல்லுது. இதே அதிகாரத்துல அந்த வார்த்தையில சொல்றாரு. அவள் கூப்பிடும்போது 23ல இன்னொரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இயேசு அப்பொழுது அவருடைய சீஷர்களை வந்து என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தையும் சொல்லல. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்ம என்ன செய்யறா, தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வரா, தொடர்ந்து டெய்லி வரா, இவள் தொடர்ந்து கூப்பிடுறாளே, இவளை கொஞ்சம் அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுதும் அவர் அமைதியாகவே இருந்துட்டார். எதுவுமே பீஷர்களுக்கு சொல்லல, அந்த அம்மாவுக்கு சொல்லல. ஏன் அப்படின்றது சில நேரத்தில் தெரியாது. ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம காரியம் எப்படிப்பட்டது என்பது. அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் கொஞ்சம் நான் கணிச்சேன். யோவான் 9ஆம் அதிகாரத்துல வரும்போது பிறவி குருடனை ஒருத்தனை சுகமாக்கிறதுக்காக ஆண்டவர் அழைத்து வரும்போது அந்த பிறவி குருடனை பார்த்து சொன்னார், இது யார் செய்த பாவம், இது அப்பா செய்த பாவமா, அம்மா செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா, ஆண்டவரே யார் செய்த பாவம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். அது மட்டும்தான் எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். ஒன்னே ஒண்ணு காரணம், அவர் சொன்னாரு, இது அவர் செய்த பாவம் இல்லை, இவர் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய என்ன சொன்னாருங்க, தேவனுடைய மகிமை இவன் மூலமாய், அதாவது தேசத்துல வெளிப்பட போவதற்காக இவன் இப்படி பிறந்தார். இது ஒண்ணுதான் எனக்கு ஆவியானர் நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது வார்த்தை. மற்றபடி எந்த ஒரு வசனம் கூட வரல. ஏன் அமைதியா இருந்தார் தெரியல எனக்கு. இன்னும் ஒருவேளை அதிகமா தேடணுமோ என்னவோ சரியா தெரியல, இல்ல பெரிய பரிசுத்தவான்கிட்ட கேட்கணுமா, இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எனக்கு சரியா புரியல. ஏன் அமைதியா இருந்தார், கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் ஓடினாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தோமா, அதே அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல அந்த 100க்கு அதிபதி சொன்னான், என் வேலைக்கார ஆண்டவரே சுகமா இருக்கிற வந்து சுகமாக்கணும்னு, நான் வருகிறேன்னு உடனே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னோட வரேன். அதே அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் கடைசியில் போனோம்னா அடுத்த காரியத்துல வரும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு மனுஷன் வந்து என்னுடைய மகள் மரித்து போகிறா, அவளுக்கு சுகமாக்கணும்னா நான் உன்னோடு கூட வரேன். இப்படி எல்லாம் சொன்னவர் இந்த இடத்துல ஏன் அமைதியா இருந்தாரு சரியா புரியல. நம்மளும் தேடி தேடி பார்த்தோம். சில காரியம் கர்த்தர் செய்ய போறத மனுஷனுக்கு தெரிவிக்க மாட்டார், அது நிச்சயமா அவருக்கு மாத்திரமே தெரியும். அதனால ஒருவேளை அமைதியா இருந்தார். 3வது காரியம் பாருங்க, இப்போ உள்ள போனோம்னா மத்தேயு 15:24 என்ன சொன்னார் வாசிங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாளருக்கு அனுப்பப்பட்டேனே அன்று மற்றபடி அல்ல. இப்போ பதில் நல்லா தெரியுதா உங்களுக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்த நோக்கம் ஒரே ஒரு காரியம்தான், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் கூட்டத்துக்காக வந்தார். நீங்க லூக்கா சுவிசேஷம் அதாவது 19ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன்.
அதுல 9வது வசனம் 10வது வசனம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும். அது பாருங்க, தேடி பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவன் யாருடைய குமாரன்? எல்லாரும் ஒதுக்குறாங்க. சகைவ வேணா வேணா, அவன் மோசக்காரன், வரி வசூல் பண்றவன், ஏமாத்துறவன், கொடூரமானவன், அடிப்பான், திட்டுவான், கேவலமா பேசுவான், வரி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப அனாவசியமா பேசுவான், இவன் நம்ம சேர்க்க கூடாது யாரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அவனை பார்த்து சொன்னாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவன் யாருடைய குமாரன்? ஆபிரகாமுடைய குமார். இப்போ 10வது வசனம் வாசிங்க. என்ன சொன்னார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் என்ன பண்ணாரு? எதை இழந்து போனாரு? ஆதி ஆகமத்தில் இழந்தாரு. என்னத்தை? ஆதி ஆகமத்தில் என்னத்தை இழந்தா? ஆதாம் தேவனுடைய அன்பை, தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய உறவை. ஆண்டவர் டெய்லி வரார் குளிர்ச்சியான வேலையில. ஆதாமே சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சாப்பிட்டியா? ஆமா. என்ன சாப்பிட்ட? இந்த மரத்தின் கனிகளை சாப்பிட்டேன். சரி, இன்னைக்கு பேரெல்லாம் வச்சே இருக்கனா? இந்த பறவைக்கு பேர் வச்ச, இந்த மிருகத்துக்கு பேர் வச்ச, இந்த காரியத்துக்கு பேர் வச்ச. சரி, இந்த ஆறு எப்படி இருக்குது? அந்த மிருகம் கட்டுப்படுதா? எல்லாம் நல்லா இருக்குது ஆண்டவரே. 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டா. இப்ப ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காணாம போயிட்டா. அவரு ஒண்ணும் தள்ளல. மனுஷன் தான் பாவம் செஞ்சு ஒதுக்கிறான். கடவுள் வேண்டாம், சபை வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், இயேசுவை தேட முடியாது, எனக்கு பயமாக்குது, நாங்க வரமாட்டேன், நான் பரிசுத்த குலைச்சலா இருக்கிறேன். இப்போ இவர் வந்து கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? இப்போ இப்படிப்பட்ட காரியத்தை மறுபடியும் சேர்க்க, இழந்து போனதை தேடவோ ரட்சிக்குமே மனுஷகுமார் எங்க வந்தாருங்க? உலகத்துக்கு இப்ப வந்தார். அவர் வந்த நோக்கம் பார்த்தா அங்க அமைதியா இருந்தாரு. இந்த அம்மாக்கு என்ன சொல்றது? இந்த அம்மா கானானிய பெண்ணா இருக்கிறா, பலஸ்தீனா தேசத்துல இருக்கிறா. ஆண்டவரே என் பேரை விட்டு அழகா கூப்பிடுறா, தாவீதின் குமாரன் என் பேரை இட்டு கூப்பிடுறா, ஆளுகை செய்கிறவர் சொல்லி என்னை கூப்பிடுறா, எனக்கு இறங்கும் என்று கேட்டா நான் இந்த அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாத சற்று அமைதியா இருந்து அடுத்த காரியம் சொன்னார். இழந்து போனதை நான் வந்த நோக்கம் என்ன? அந்த காரியத்துல ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம் அப்படின்னா, அது சொன்னா, என் ஜனத்திற்காகத்தான் நான் என்ன செய்தேன்? வந்தேன். இழந்து போயிட்டானே, ரட்சிப்பு இழந்துட்டானே, அபிஷேகம் இழந்துட்டானே, தேவனுடைய உறவை இழந்துட்டானே. ஃபாதர் இந்த வார்த்தை வச்சு ஒரு பாட்டு அழகா பாடுவார். ரொம்ப அருமையான பாட்டு. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டோ, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டோ, இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டோ, இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டோ. நீங்க நல்லாதான் பாடுறாரு, அப்படியே கண்ணு அப்படி இல்ல, கொஞ்சம் கையை தட்டி உற்சாகம் பண்ணணும். ஏன் தெரியுமா? இந்த பாட்டு சொல்றாரு, ஏதேன் தோட்டத்துல குரல் யாருது? தேவன் என்ன சொன்னாரு? ஆதாமே ஆதாமே கூப்பிட்டாரா இல்லையா? நடந்தாரா இல்லையா? அண்ட சராசரங்களை உண்டாக்கின ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், உலகத்தையும் பூமி எல்லாத்தையும் உண்டாக்கினவர் கீழே வந்து ஆதாமோட கருத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு. இந்த உலகம் இப்படி இருக்க போது, இந்த உலகத்தை இப்படி செய்ய போறேன், இந்த மக்கள் இப்படி செய்ய போறேன், இந்த மரங்கள் இப்படி செய்ய போறேன், எதிர்கால திட்டமெல்லாம் பேசிட்டு போற. ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டானே, அந்த காரியத்தை சொல்றாரு. இப்ப சேர்ந்து கை தட்டி பாடுவோமா? ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும், உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். இயேசு கிறிஸ்து குரல் எப்படி இருக்குங்க? எபிரேய மொழியில பேசினாரோ, ஆங்கிலத்துல பேசினாரோ, தமிழ்ல பேசினாரோ தெரியாது. ஆனா ஆண்டவர் அன்போடு பேசினார். ஆதாமே, ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ரீல்ஸை பார்த்து இந்த காதல ஒண்ண மாட்டி பின்னாடி வரவன் யாரு முன்னாடி வரவன் தெரியாதையே கேட்டுன்னு போற இந்த காரியமெல்லாம் கொஞ்சம் விட்டு தேவ சமூகத்துல காத்திருந்தேன்னா, இயேசு கூப்பிடுகிறது, இயேசு பேசுகிறது உனக்கு கட்டாயம் கேட்கும். அல்லேலூயா. அதான் சொன்னார்,
இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஆதாம் இழந்து போன அந்த ரட்சிப்பு, ஆதாம் தொலைத்து போன அந்த கிருபை, ஆதாம் தொலைத்து போன அந்த ஐக்கியம், ஆதாம் தொலைத்து விட்டுதான அந்த இரக்கம், ஆதாம் தொலைத்து விட்டுதான அந்த அந்யோன்யமான அன்பு, என்னுடைய ஐக்கியம் தகப்பனாகிய கர்த்தரோடு கூட இருந்த உறவு இப்போ இழந்து போயிட்டேன். அந்த குரலை கேட்க மறுபடியும் இயேசு உலகத்துக்கு வந்தார். இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுரம் என்ன வந்தாருங்க? உலகத்துக்கு வந்தார். சும்மா வரல. இப்போ அதான் ஆண்டவர் அந்த அம்மா கிட்ட பேசும்போது அமைதியா இருந்துட்டார். இங்க பாருங்க, அழகா சொல்றாரு, என் ஜனத்திற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? வந்திருக்கிறேன். நான் வேற யாருக்கும் வரல. இது சித்தம் இல்லை. இப்ப பாருங்க 25 வாசி என்ன சொல்றார்? 25வது வசனம் மத்தேயு 15:25 என்ன சொன்னார்? மறுபடியும் அவர் என்ன செய்தாருங்க? இவர் சொல்றாரு, நான் வந்தது என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட, அவங்க தான் இழந்துட்டாங்க, அவங்க காணாம போயிட்டாரு, கடவுளை தேடல. நான் அதாவது 5 லட்சம் புருஷர் 5 லட்சம் அதாவது மனைவி மாறியும் அவருடைய பிள்ளைகளையுமா நான் கானானில இருந்து அனுப்புறதுக்கு, கானானுக்கு போறதுக்காக எகிப்துல இருந்து அனுப்புறேன். அவன் வழியிலே செத்து போயிட்டான், காணாம போயிட்டான், இழந்து போயிட்டான் அன்ப. நான் அதை தேட, அதை கொடுக்க வந்திருக்கிறேன், உனக்கு நான் வரல அப்படின்னா, அவள் மறுபடியும் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டா. அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மௌனமா இருந்தாலும் திரும்ப 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 கடவுளை அழைத்து கொண்டே உன் காரியத்தை ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இன்னொரு பகுதி இருக்குது, இதை விட பெரிய விசுவாசமான பகுதி ஒண்ணு இருக்குது. ஆண்டவருக்கு சித்தமான நான் அடுத்த வாரம் கூட பேசுறேன். இதை விட பெரிய பகுதி அது. இந்த விசுவாசம், அந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தோட இவள் விசுவாசம் பெருசு, இவள் விசுவாசத்தோட அவள் விசுவாசம் இன்னும் பெருசு. ஆமா, அந்த விசுவாச சகோதரியை காட்டுறார். அப்ப என்ன சொல்றாரு? மௌனமா இருக்கிறாரு. மௌனமா இல்ல, அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். உன்னுடைய விசுவாச அளவு பார்க்கிறார், உன் நோக்கத்தை பார்க்கிறார், உன் திட்டத்தை பார்க்கிறார். ஒரே நாள்ல ஓடுறவனா, ஒரே நாள்ல இருக்கிறவனா, தாங்குகிறவனா எப்படி இருக்கிற? 2 பேரை காட்டினார். சவுலையும் காட்டினார், தாவீதையும் காட்டினார். தாவீது ஒரு வருஷம் அப்படின்றது ஒரு பைபிள்ல, இன்னும் கொஞ்சம் காலம் அப்படின்றது 40 வருஷம் கூட ஒரு இடத்துல ஒரு பைபிள் இருக்குது. ஆனா அவனுடைய பதவி காலம் முடிஞ்சு அவன் அன்போ பரிதாபமாய் மாறிட்டா. எப்படி அங்கிருந்து வந்தான்னு அதே மாதிரி பழைய சுபாவத்துக்கே போயிட்டான். குறி கேட்கறவனா போயிட்டா, இது பண்றவனா கேட்டான், பேர் ராசிக்காரனா போயிட்டா, என்ன பழைய காரியத்துக்கு அவன் போய் கடைசியில எதிராளிகளுடைய அந்த யுத்தத்துல மாண்டு போயிட்டான். ஆனா இவன் அவனுக்கு பின்னாடி எடுத்துவன் எதை பத்தியுமே வந்த உடனே சும்மா ரன்னிங் ரேஸ் அடிச்சு மாதிரி தூக்கி போட்டான் கோலியாத்தை தூக்கி போட்டு அப்படி குப்புரடிச்சு கவுத்து அவன் வாழட்டு அவன் கழுத்தை வெட்டினவன். அன்றையிலிருந்து மரண பரியந்தம் அவன் ஒரு நாளும் கடவுளை விட்டு பின்வாங்கவே இல்லை, கடவுளுக்கு விரோதமாய் செய்யவே இல்லை, கடவுளுக்கு விரோதமாய் ஸ்தம்பம் கட்டவே இல்லை, கடவுளுக்கு விரோதமாய் அவன் எந்த ஒரு வார்த்தை செய்யவே இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும், யோபு சொல்ற மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, உடைய கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பணம் பொருள் எல்லாம் இருக்கட்டும் ஆண்டவர், அதெல்லாம் நீங்க கொடுப்பீங்க. அதில் தானே காட்டுல இருக்கும்போது பாட்டு பாடினாங்க. 23 சங்கீதம் என்ன பாடினாங்க? உங்களால அந்த மாதிரி இடத்துல இது பாட முடியுமா? கர்த்தரேன் எங்கிருந்து பாடினாங்க? நல்ல வயல்வெளியில, நல்ல அறுவடையில, நல்ல வெள்ளரிக்காய் அந்த காயுமே சாப்பிட்டுக்கிட்டா பாடினான்றீங்க. மலையில இருக்கும்போது பாடுறா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. விசுவாச அறிக்கை அதில் தான் இருக்குது. 6 வசனத்திலையும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் கொண்டு போய் விடுவார். 3வது வசனம் சொல்றாரு, அவர் என் ஆத்துமாவை என்ன பண்ணுவாரு? இப்ப நான் ரொம்ப வேதனைப்படுறேன், ஆத்துமாவை தட்டி சொல்றான், என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்வாரு? இப்ப நான் காடு மேடு கோவில் எல்லாம் பள்ளத்தில எல்லாம் போய் ஒழிச்சிட்டு இருக்கிறேன் சவுலுக்காக. ஆனா காலம் வரும்போது அவ தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்து. அடுத்தது என்ன சொன்னாரு? 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும், இப்ப நடக்கிறதே மரண இருந்தா. ராத்திரி போய் கெபில படுத்துக்கிறாங்க. பூச்சி இருக்கலாம், சிங்கம் இருக்கலாம், உள்ள குகையில என்ன இருக்குது யாருக்கு தெரியாது. அந்தமானுக்கு போகணும் ஒரு முறை. அப்போ அங்கிருந்து ஒரு கப்பல்ல கூட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு, ரொம்ப தூரம் அந்த காட்டுவாசிகளை பாக்குறதுக்காக. அது 2 மணி நேரம் பஸ். அந்த காடு போது அந்த மாநில அந்த கடைசிக்கு போடும் போல இருக்குது. அவ்வளோ காடு. அதோ ஒரு அங்கே நிற்கிறான் பாருன்னுவா, அதோ ஒரு பொண்ணு நிற்கிற பாரு, கரையானுக்குது, அந்த மலை மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. ஆமா, துணி போட்டுக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அதை காட்டுறாங்க, கூட்டின்னு போறேன். அது ஒரு பொண்ணு நிற்கிது பாரு, அந்த மரத்துக்கு ஒட்டின மாதிரி பச்சை மரத்துக்கு அங்கே ஒரு அளவுக்கிறான் பாரு, அவன் பாரு அவன் கண்ணில் ஏதோ தாய் மாதிரி பூசினுக்கிறான், கையில் வில்லு வச்சுக்கிறான் பாரு அப்படின்றாங்க. அவ்வளோதான், அப்படியே பார்த்துக்கின்னு போக வேண்டியது தான்.
ஒன்றும் கேமரா கூட இட முடியாது. போய் அக்கறையில் இறங்கணும். ஒன்று ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல இருந்து அக்கறைக்கு போகணும். அது எல்லாம் பஸ் போகுது, எல்லா காரெல்லாம் அந்த கப்பல் ஏற்றிக்கின்னு அக்கறைக்கு போய் அக்கறையிலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டில் போகிறோம். எங்கேயோ ஒரு குகை உள்ள போகும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு அடியா மெதுவா வைங்க, பயங்கர இருட்டு, உள்ள போனா எதுவுமே தெரியல. ஏன் அப்படின்றாங்கன்னா, எந்த பூச்சி எங்கனாலும் இருக்கும், ஏன்னா குகை அது உள்ள போகுது, அது அப்படியே போகுது அந்த பக்கம் வரைக்கும். அதுல போய் அந்த குகையில போய் பார்க்கறதுக்கு ஒரு அடியா பத்திரமா வைங்க, எந்த பூச்சினாலும் இருக்கும். இப்ப தாவீது இப்போ பாடுற பாட்டு சொல்றார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். மரண இருள், சாப்பாடு இல்லை, ஊரார் விட்டுட்டாங்க, அப்பா அம்மா விட்டுட்டாங்க, நண்பர் விட்டுட்டான், யாரை நம்பி வந்த ராஜாவே கொல்றதுக்கு துடிக்கிறா. இப்ப சாப்பாடும் கிடைக்கல, ஒண்ணு இல்லை, கூட சேர்ந்தவனால இவனை கொல்றதுக்கு ஆரம்பிக்கிறா. அவன் பொண்டாட்டி பிள்ளை காண போனா இவனை கல் எடுத்துக்கிறான், அடித்து கொண்டுடணும் அப்படின்னு. இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு மரண இருள்ல அவன் நடக்கிற அந்த காரியத்தை வச்சு பாடுறா, நான் மரண. எதுக்குடா இது மாதிரி போயிருக்கிறது, என்ன பிரச்சனை, அணைஞ்சு போகுது இந்த டிவி. நான் மரண இருள நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்ன என்ன செய்யும், உமது கோலும் உம்முடைய தடியும். அவன் சொல்றாரு விசுவாசம், உமது கோல். ஆடு மேய்க்கிறவன் ரெண்டு காரியத்தை வச்சிருப்பா, ஒரு பெரிய உயரமான கோல், ஒன்னு தடி, உயரமாக்குறது, மேல இருக்கிற மரங்களெல்லாம் உடைச்சி ஆட்டுக்கு தீனி கொடுக்கணும், கையில இருக்கிறது நரி வந்தாலும் நாய் வந்தாலும் அடிச்சு காப்பாற்றணும். உமது கோல் உமது தடி என்னை தேற்றோம். 5வது வசனம் தான் ரொம்ப அருமையான காரியம். என்ன சொன்னாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன பண்றீங்க, ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் என்ன செய்யும். கஷ்டத்துல பாட முடியுமாங்க, சபை விட்டு ஓடி போயிடும். அப்படிதானே, நீங்க பேப்பர்ல செய்தித்தாள் பாருங்க, ஆமா, அதாவது புருஷனே வானா, மனைவியே வானா, அவன் மூலியமா எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு ஓடுறத டெய்லி டைவர்ஸ் போட்டுன்னு இருப்பாங்க. புருஷனையே கொல்றதுக்கான துணிஞ்ச மனைவின்னு வாங்க, மனைவியை கொல்றதுக்கு துணிஞ்ச புள்ளன்னு வாங்க. இன்னைக்கு பேப்பரை கூட பார்த்தேன், யாரோ ஒரு நடிகை, அந்த கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவன் தலை வேற கால் வேற கை வேற முண்டை வேற வெட்டி அந்த பள்ளிக்காரனை அந்த குப்பமேட்டில் போட்டு போன, இன்ன வரைக்கும் கிடைக்கல, இன்ன வரைக்கும் அந்த தலையே கிடைக்கல, தேடுறாங்க. நேற்று வரைக்கும் அது எலும்பு காலு அது முண்டை தான் கிடைச்சிக்குது, இன்னும் அந்த தலையை கிடைக்க 2 வருஷமா தேடுறாங்களா. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில என் சத்துருக்களுக்கு முன்பாக சொல்றான், விசுவாசல என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியே ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ன இருக்குது, தரிசனம் பார்க்கணும். நான் உயர்வேன், நான் கனப்படுத்தப்படுவேன், நான் ஒரு நாள் வாழ்வேன், நான் ஒரு நாள் வாரி கொடுப்பேன், ஒரு நாள் இதே திருச்சபையில நல்ல ஆண்டவருக்குள்ள நல்ல தூணாய் இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு உதவிகரமாய் மாறுவேன், கர்த்தர் என்னை செய்கிறார் என்ற தரிசனம் பார்க்கத்தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னத்த ஏசுநாதர், நான் இங்கே வந்தேன், அந்த கோயிலுக்கு போனேன், நான் இந்த கோயிலுக்கு போனேன், என்ன கொடுத்தாரு ஏசுநாதர், என்னத்த இதையே பாட்டு பாண்டியன்னா அப்படியே இருப்பிய தவிர. ஒரு நாள் அவன் தரிசனம் மலையில இருந்து பாடுறான். 6வது வசனம் என்ன சொன்னாருங்க, என் ஜீவனுள்ள நாளில், அடுத்த காரியம் உள்ள வந்துட்டான் பாருங்க, நான் இப்படி வாழ்வேன். இப்ப அவன் சொல்றா, என்னுடைய ஜீவனுள்ள நாள் எல்லாம் என்ன வருதா, நன்மை வருகிறது, என்ன கூட வருது. அல்லேலூயா. என் வாழ்நாளெல்லாம் எனக்கு நன்மை வரும், கிருபை வரும், என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேங்க, நன்றியோடு சொன்னா. நம்ம வசதி வந்தா சபை என்ன செய்வோம், மறந்துடும். கஷ்டம் வந்தா சபை என்ன செய்வோம், மறந்துடும். நடப்போப்பா. ஆனா அவன் காட்டுல இருந்து சொன்னா, கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களா நான் என்ன பண்ணுவேன். அதனால்தான் தாவீது கண்ணு தெரியாத வரையில அவனை காப்பாற்ற ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொன்னாரு, என் ஜனத்துக்காக வந்தே. அவள் மறுபடியும் வந்து கூப்பிடுறா, மறுபடியும் கூட அவர் ஆண்டவர் பதிலே சொல்லல. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு முடிக்கிறா. இப்ப பாருங்க, உள்ள போயிடுறேன் வேகமா. அதாவது 15:26 சொன்னார், மத்தேயு 15:26 சீக்கிரமா முடிஞ்சு போச்சு டைம். என்ன சொல்றாருங்க, மத்தேயு 15:26 அருமையா சொல்றாரு. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடக்கூடாது, எம்மா நாங்க சௌகரியமா உட்காந்து சாப்பிடுற யூத குலம், நீ அங்கிருந்து கானான் தேசத்துல வந்திருக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லல. அவர் சொல்றாரு, மகளே
நான் என் ஜனத்தை ஆசீர்வதிக்க, என் ஜனத்தை சேர்க்க, என் ஜனத்தை கூட்ட, என் ஜனத்தை மறுபடியும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையே ஆணித்தரமா வேற விதமா சொல்றாரு. பிள்ளைகள் சாப்பிட்டுக்கிறாங்க, அதை எடுத்து நாய்க்குட்டிகள்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய சாராம்சம், இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நேரம் இல்லை. அவர் சொல்றார் அதெல்லாம் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னா. இப்போ அவள் 27 ஒரு வார்த்தை சொன்னா. என்ன வார்த்தை வாசிங்க? 27 ஒரு வார்த்தை சொன்னாரு. அதற்கு அவ, ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை என்ன செய்யும்? ஐயா இப்படி தள்ளுறீங்களே, இது கீழே விழுந்தா போகுது இல்ல, இது வேண்டான்னு தானே தள்ளுறீங்க, அதுல நக்குனா என் மகள் சுகமாயிடுவா. இந்த விசுவாசத்தை நீ எங்க போய் சொல்லுவீங்க? உங்களுக்கு இருக்குதா? அதனால்தான் கேட்டார் அந்த மனுஷன் 300 அதிபதிய, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல. அவர் சொல்ற, மெய்தான் ஆண்டவரே, நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க, மேஜையில கீழே கொட்டு இல்லை, அதை அப்படி துணி வச்சு அப்படி கீழே தள்ளுவீங்கல்ல, அதை நக்கின போதும் அதன் மூலமா என் மகள் சுகமாடுவீங்க. அவ்வளவு பெரிய விசுவாசம். இதுக்கு எனக்கு கீழே உள்ள போனா இதுக்கெல்லாம் என்ன சொல்லுன்னா, அவ்வளவு பெரிய தாழ்மையா தன்னை தாழ்த்தினாள் என்று வேதம் அதுக்கான பதமெல்லாம் உள்ள போகுது. அது பெருசா எழுதி வச்சுக்கிறோம், அது பேசவே முடியாது, நேரம் இருக்காது, முடிஞ்சு போச்சு 10 மணி. அவர் சொல்றாரு, என்ன சொல்றார்? அவ்வளவு தாழ்மையா என்ன சொல்ற? உண்மைதான் ஆண்டவரே, நீங்க சாப்பிட்டு கீழே சிந்துற அதை நக்கிக்கிறேன், அதுல உடைய பவர் வரும், அதுல உடைய வல்லமை வரும், அதுல உடைய இறக்கு வரும், அதுல உடைய கிருபை வரும், அதுல உடைய விடுதலை வரும். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய விசுவாசம், தாழ்மை, மிகப்பெரிய தாழ்மை. அந்த தாழ்மைக்கு சொல்ற, உண்மைதான் ஆண்டவரே, நீ என்ன நாய்க்குட்டின்னு சொல்லிட்ட, நீ என்ன ஆண்டவரே நீங்க மேஜல்ன்னு சொல்லிட்ட, நீ என்ன கடவுளை அப்படின்லாம் பேசல. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, நீங்க சாப்பிடுங்க, திருப்திகரமா சாப்பிடுங்க, நீங்க அனுபவிங்க, நீங்க ஆராதனை செய்யுங்க, நீங்க சத்தியத்தை கேளுங்க, எல்லாம் கரெக்ட், நீங்க தள்ளி விட்டுட்டு போறதுல நான் நக்கிட்டுனா போதும், நான் சுகமாயிடுவேன். அல்லேலூயா! பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த விசுவாசம் எனக்கும் மிக மிக அவசியமான விசுவாசம். அல்லேலூயா! கை தட்டுவோம். ஆமா, இதுக்கு மேல ஆண்டவரால சும்மா இருக்க முடியலங்க. அதான் பெரிய விசுவாசம் அவரே சொல்லிட்டாரு. 28 என்ன சொன்னார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி என்ன பண்ணாரு? பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் என்னது? என்னது? பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம். அம்மா பாப்பா பாச்சு நல்லா இருக்குது, பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? பெரியது. உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா! ஆண்டவரால் அதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியல. அவர் சொல்லிட்டார், உன் விசுவாசம் பெரியது, நீ என்ன செய்யற? விரும்புகிறபடி. அவ என்ன விரும்பினா? அவ மக பிசாசின் கொடிய வேதனைப்பட்டுனுக்கிறா. இந்த தேசத்துல பல வைத்தியம் பார்த்துட்டு, பல மந்திரவாதி கிட்ட போயிட்டு யாரால முடியல, நீங்க வரீங்கன்னு கேள்விப்பட்டு, நீங்க ஆண்டவர் அல்லவா, ரட்சகர் அல்லவா, யெகோவா தேவனுடைய குமாரன் அல்லவா, பிதாவுடைய மடியிலிருந்து இறங்கி வந்த மன அவதாரம் அல்லவா அப்படின்னு அறிஞ்சித்தான் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தை கேட்டானே, அந்த காரியம் தான் சொல்றார். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு. அல்லேலூயா! நீ விரும்புகிறபடி நமக்கு என்ன செய்யணுமாங்க? ஆகும். அடுத்த கடியும் சொல்றாரு, அந்நேரம் முதல் அவள் மகள் என்ன ஆயிட்டாங்க? எழுந்திருப்போம். விடுதலை நாயக வேற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தோ, விடுதலை நாயக வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தம். அல்லேலூயா! விடுதலை. அதுக்கப்புறங்க வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருடைய எல்லா கட்டுகள் பிரிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நேரம் முதல் அந்த மகள் எப்படி ஆயிட்டாங்க? சுகமாயிட்டா. பிரியமானவர்களே, உங்க விசுவாசம் எம்மட்டமா இருக்குது. சும்மா ஏதோ சோத்திரம் ஒரு மாசத்துக்கு ஒரு தரம், மாசத்துக்கு ஒரு தரம், ஆடி ஒரு தரம் அப்படி வந்து பைபிளையே வாசிக்காம, ஏதோ ஜெபமே பண்ணாம, கர்த்தருடைய பிரமாணமே கடைபிடிக்காம, கர்த்தருக்கு நல்ல பிள்ளையா வாழாம, ஏதோ வருவேன், ஏதோ போவேன், ஏதோ முடிஞ்ச வருவேன், ஏதோ கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன், அப்படியெல்லாம் நீ இருந்தேன்னா உன் விசுவாசம் பெரிதல்லது குறைவானது.
சொன்னா நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு சிந்துறத நான் நக்கினா போதும், அந்த சாப்பிடுற அந்த ரொட்டியில கூட உங்களுடைய வல்லமை வரும் என்று நான் நம்புகிற ஆண்டவரேன்னு சொன்னாலே அதான் பெரிய விசுவாசம். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதி. பெரிய விசுவாசம் என்று சொன்னீர், விரும்புகிறபடி ஆக கடவுள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு